ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 4வது செவ்வாய்க்கிழமை, ஏன்னா 3வது வெள்ளி தான் நான் கூழ் படைப்பேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்லாம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வாரம் 4வது வெள்ளி செவ்வாய்க்கிழமை கூழ் படைக்கிறீங்கன்னா பாருங்கள். காலையில் ஏந்து கோலெல்லாம் போட்டு சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு காலைல 4 மணிக்கு ஏந்தேன். 4 மணிக்கு கோலம் போட்டுட்டு இல்லை கலர் அடிச்சுட்டு, எப்பயுமே வந்து நம்ம ஆடி மாதம் வாங்குற கலர் கோலம் படைக்கிறதுனா நான் கலர் அடித்து தான் ஆரம்பிப்பேன். வாசலில், தலைவாசலில் பாருங்கள். நல்லா கூழுக்கு நேற்றே கூழ் நைட்டு செஞ்சு வச்சு, ஏன்னா வந்து நாங்கள் 8-9 கிலோ செய்வோம். இப்போ வந்து கம்மியாக செஞ்சிட்டோம். இங்கே இந்த இடத்துல யாரும் அவ்வளோ வாங்க மாட்டாங்க கூழ். அப்புறம் பாருங்கள், காலைல காஃபி போட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் கூழுக்கு மாங்காய், மிளகாய், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் அரிசி கொழுக்கட்டைக்கு காலையிலே கழுவி நம்ம வெள்ளை துண்டில் போட்டு உணர வச்சிட்டேன். நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எப்படியா இருந்தாலும் நம்ம தனியாக செய்யும்போது ஒன்று ஒன்றா செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஆள் ஒருத்தர் பாருங்கள், பெரிய ஆள் ஒருத்தர் தேங்காய் உடைக்கிறாரு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே ரெடி பண்ணி தர்றார் தேங்காய். அவர் எல்லா வேலையும் செய்வார் அவர். அப்புறம் வந்து கடலையை வந்து வேக போட்ட அடுப்பில், ஏன்னா நம்ம குக்கரோட அடுப்பில் அதாவது டவுன் பக்கம்லாம் இருந்தால் குக்கரில் தான் வேக வைப்பாங்க. நான் வீட்டில் தோட்டத்தில் அடுப்பு இருக்குது, அதனால் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அடுப்பில் கடலை வேக வச்சா சாஃப்டாகவும் இருக்கும், நிறையாவும் வரும் நம்ம அடுப்பில் விறகு அடுப்பில் வேக வச்சோம்னா. அப்புறம் நாங்கள் எப்பயுமே வாசலில் கூழ் படிச்சுட்டு உள்ளேயும் வைப்போம். இங்கே பாருங்கள், இது பூவாடைக்காரி அம்மா புது புடவெல்லாம் வச்சு எல்லாம் பூவாடைக்காரி அம்மா ஜோடித்து அவங்களுக்கு படைக்கணும். இதெல்லாம் வளையல் எல்லாம் வச்சு. அப்புறம் அம்மனுக்கு கூழ், இது வந்து காத்தராயரனுக்கு, இவருக்கு தனியாக வைப்போம். மொத்தம் 3 பானை வச்சு படைப்போம். அப்புறம் பூஜை அவ்வளோதான்.